அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாத சனி ஆகுது. விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ பாத சனிக்கு போயிருக்கு. ஸோ விரய சனியில் கடன் வாங்கி எப்படியா மேலே வந்துடலான்னு நினச்சிருப்பீங்க. அதை ஜென்ம சனியில் கட்டலான்னு நினைக்கும் போது அது டபுள் ஆகிருக்கும். இப்போ பாத சனியில் பார்த்தீங்கன்னா வரவு கம்மியாகி அந்த கடன் இன்னும் அதிகமாக ஆகும் ஆரம்ப காலத்தில். அப்புறம் போக கடைசி நேரத்தில் வந்து கடன் சுமை கொஞ்சம் குறையும். அப்புறம் 3ஆம் இடத்துல சனி வரும்போது அதை கட்ட முடியுமே தவிர பாத சனியில் கட்டிடலான்னு நினச்சிட்டு நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். கடன் குறையாது, அதிகமாக தான் ஆகும். 7.5 ஆண்டு காலம் வந்து சனியோட வேலையை அது செஞ்சே தீரும். நீங்கள் அது என்ன பண்ணாலும் சரி, விரயத்தில் கடன் வாங்கி ஜென்மத்தில் கட்டிடலான்னு அப்புறம் பாத சனியில் கட்டிடலான்னு போகும்போது தான் அதிக அளவில் ஆகும். ஸோ முன்கூட்டி அதை வந்து எதிர்பார்த்துட்டா நமக்கு வந்து அந்த பெரிய ஒரு ஏமாற்றம் ஆகாது. இது வந்து